அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா காளி மை. இது என்னைக்கு அரைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு அரைக்கணும். நைட்டு 12 to 3 மணிக்குள்ள அரைக்கணும். ஜாம ஃபுல்லாக அரைக்கணும். இது அரைக்கிறது பார்த்தீங்கன்னா முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா பானை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா காளிமைக்கு தேவையான பொருட்கள் மூலிகைகள் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது புடம் போடணும். இது முறைப்படி புடம் போட்டு தான் கிட்டத்தட்ட புடம் போடுறதே கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா புடம் போட்டு கரெக்டாக கண்ணாவர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், புடம் போட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் போட்டாலே நம்மளுக்கு கரெக்டான லெவலுக்கு வரும். இது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கழுவத்தில் போட்டு முறைப்படி காப்பு கட்டி பலியெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஆரம்பிப்போம். இதை ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா மையை மட்டுமே ஒரு ஜாமம் ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டே இருக்கணும். மந்திரம் சொல்லி அரைச்சிக்கிட்டே இருக்கணும். இது காளி மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காளி மை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. நம்மளுடைய மை என்ன வேலை செய்யும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முடக்கம், தொழில் எனக்கு ரொம்ப மங்கமாக இருக்குது, எனக்கு தொழிலே ஓட மாட்டுது, ஒரு பிஸ்னஸாக இருக்குது அது ஓட மாட்டுது வைக்க மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம இந்த மை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஓடும் நம்மளுக்கு. பேய் பெசாது ஏவலு எப்படிப்பட்ட ஏவல் கட்டுகள் இருந்தாலும் சரி, கட்டுகள் குலதெய்வ கட்டுகள் இருந்தாலும் சரி, என்ன ஒரு கட்டுகள் இருந்தாலும் இந்த மையை வச்சு நம்ம இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா